ஹலோ ஆல். இந்த விலாக் எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மந்த்லி ஃபோட்டோகிராஃபி நம்ம எடுப்போம் இல்லையா? அதை எப்படி வீட்டிலேயே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க நம்ம கிட்ட பொருள் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இந்த விலாகில் காட்டியிருக்கேன். நான் என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன இருந்துச்சோ அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா சாக்ஸ், அவளுக்கு வந்து இந்த சாக்ஸ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பேர் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து பர்த்டே ஃபோட்டோஷூட் எடுத்திருந்தேன். இது வெரி சிம்பிளாக தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ செகண்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டமில் இருக்க அந்த லேப்டாப் ஒயர்ஸு, அந்த மோடம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரு, ஹெட்ஃபோன்ஸு இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து செகண்ட் மந்த் லேப்டாப் செகண்ட் மந்த் ஷூட் எடுத்திருந்தேன். அண்ட் மோரோவர் தேர்ட், ஃபோர்த் மந்த் ஃபோட்டோஷூட் பார்த்தீங்க அப்படின்னா டாய்ஸு. ஸோ எனக்கு அது சரியாக அசெம்பிள் ஆகலை. ஸோ ஏதோ ஒரு 3 மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இந்த டாய்ஸ் வச்சு எடுத்திருந்தேன். மோஸ்ட் ப்ராபப்ளி அழகாகவே வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸில் அப்படியே அவங்க தூங்கிட்டாங்க. ஸோ 2 டைப்பாக வச்சு பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. ஓரளவு 3 மாதிரி இருந்ததுனால அதை 3 எடுத்துட்டேன். ஸோ ஃபோர்த் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா, அவளுக்கு யூஸ் பண்ண ஷாம்பூ, லோஷன் அண்ட் நெயில் கட்டர் பாக்ஸு, அந்த அந்த இதை வச்சு ஃபோர்த் மந்த் தீம் வந்து நான் இப்படி தான் யூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ மோஸ்ட்டாக நான் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நான் எடுக்க யூஸ் பண்ணலை. அவளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு மட்டுமே நான் அந்த ஃபோர்த் மந்த்து டில் 10th மந்த் வரைக்குமே அப்படி தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ 5th மந்த் பார்த்திங்கன்னா, அவளுக்கு நான் வந்து ஹெட் பேண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து அமேசானில் வாங்கியிருந்தோம். இதில் வந்து 12 பீசஸ் வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் 5th மந்த் ஷூட் எடுத்திருந்தோம். அதுவுமே அழகாக வந்துருந்துச்சு. ஸோ 5th மந்தில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆக இருந்துச்சு. அப்போது வந்து அவளுக்கு மெஹந்திலாம் வச்சுருந்தோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு நாங்கள் வந்து வச்சுருந்தோம். மருதாணி காலில் மட்டும் வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே அழகாக வந்துருந்துச்சு. அது ஸ்டெப்பிங் இன்டூ 6th மந்த் அப்படின்ற மாதிரி நான் அதை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ இந்த நடுவில் வர ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எங்கள் அண்ணாவோட ரிசப்ஷன் ப்ளஸ் மேரேஜ் அப்போது எடுத்த ஃபோட்டோஸ். அவளுக்கு வந்து 5th மந்த்து எண்டிங் அப்போது இது நடந்துச்சு. ஸோ அதுவுமே அழகான ஃபோட்டோஸ், க்யூட்டாக இருந்திருக்கும். அண்ட் இது வந்து 6th மந்த் மார்னிங் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க விநாயகர் கோயிலில் வந்து எடுத்திருந்தோம். அப்போ வந்து அவளுக்கு 6th மந்த்ன்றதுனால நாங்கள் அவளுக்கு ஃபுட்டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து பனானா தான் கொடுத்துருந்தோம். ஸோ ஓரளவுக்கு சாப்பிட்டா, ரொம்பலாம் சாப்பிடல. மோரோவர் ஆஃப்டர்நூன் வந்து அவளுக்கு ஒரு அழகான ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு 6th மந்த்துக்கு வந்து ஒரு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன் வச்சுருந்தோம். ஸோ அப்போது வந்து அவளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டது. இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய பெரிய பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. மோரோவர் அவள் வந்து எங்கள் அண்ணா கூட தான் பயங்கர அட்டாச்மெண்ட்டு. ஸோ 6 மந்த் கேக் வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க கேக் வேர்ல்டு அப்படின்ற ஒரு கடையில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் கலர் வந்து வேறு மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க வந்து ரொம்ப டார்க்கன் கலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ மினிமல் தான். அவள் பேர் ஹயாந்திகா அப்படின்றனால நான் வெறும் ஹெச் மட்டும் கொடுத்து சாக்லேட் ஃப்ளேவரில் செஞ்சுருந்தோம். ஸோ அப்படி சின்ன ஒரு கேக் கட்டிங் முடிச்சிருந்தோம். செவன்த் மந்த் வந்து டைப்பர், அவளோட டைப்பர் வச்சு தான் 7 அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபோட்டோஷூட் எடுத்திருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகான ட்ரெஸ். இது வந்து ஃப்ரெஞ்ச் கேர்ள்ஸ் போடுற மாதிரி. 8th மந்த் ஷூட் வந்து எனக்கு என்ன ஐடியாவே எனக்கு தெரியல. ஸோ எங்கள் வீட்டில் பெரிய 2 டவல் இருந்துச்சு. ஸோ வந்து அதை வந்து 8 மாதிரி நான் டிசைன் பண்ணி இந்த ஷூட் எடுத்திருந்தேன். ஸோ மோஸ்ட்டாக நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணாலே போதும், எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. அடுத்தது வந்து 9th மந்த்து. ஸோ 9th மந்த் அப்படின்றது சும்மா ஒரு சின்ன கேக் வாங்கியிருந்தோம். இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அவன் ஃப்ரெஷ்லேருந்து. ஸோ அவளை சாப்பிட விடலை, சும்மா ஃபோட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்து அதை எடுத்திருந்தோம். 9th மந்த் வந்து காயின்ஸ் வந்து 1 ரூபி காயின், 2 ரூபி காயின்ஸ், 5 ருபீஸ், 10 ருபீஸ் காயின்ஸ் வச்சு தான் 9th மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தேன். ஸோ 10th மந்த் வந்து இது வந்து ஒரு
கேமில் யூஸ் பண்ணுற அந்த ₹1 பேப்பர், ₹10 பேப்பர். ஸோ இதுதான் வச்சு நாங்கள் 10th மந்த்துன்னு யூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். அவள் வந்து உட்காரவே இல்லை, மூவ் ஆகிட்டே இருந்தா. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ 11th மந்த்துக்கு வந்து நான் எடுக்கலை. ஏன்னா அவளை நான் வந்து 11th மந்த்துக்கு வந்து இது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து நாங்கள் வந்து சும்மா விளையாட விட்டுருந்தோம். ஸோ அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்க வந்து 11th மந்த் எடுக்காமல் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அவளுமே பயங்கரமாக கோஆப்ரேட்லாம் பண்ணியிருந்தா. ஸோ எனக்கு அப்போ டைம் கிடையல. ஸோ கிடைக்காதனால நான் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். 11th மந்த் ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக. ஸோ ஆஸ் யூஷுவல் 12th மந்த்தும் நான் எடுக்கல. ஸோ 12th மந்த்துக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் அவளோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ இதுதான் ஃபோட்டோவாக நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தது. ஸோ அவங்க அப்பா கூட வந்து எடுத்து யூஸ் பண்ண ஃபோட்டோஸ் இதெல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். ஹாப்பி மீ, ஹாப்பி ஃபேமிலி. பாய்.